ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது ஆடி மாதம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள். அதனால் இன்னைக்கு காளிகாம்பாள் இருக்காங்க இல்லையா, சென்னை பாரிஸில், அந்த அம்மன் என்னுடைய ஃப்ரெண்டு அக்காவுக்கு பண்ண ஒரு மிராக்களையும், சென்னையில் கொரட்டூரில் விஜய் கட்டியிருக்கார் இல்லையா பாபா கோவில், அந்த பாபா கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வரும்போது எங்களுக்கு அந்த பாபா பண்ண ஒரு மிராக்களையும் பற்றி நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய பாபா வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொரட்டூர் பாபா இருக்கார் இல்லையா, அவரை பற்றி பார்க்கலாம். எனக்கு அந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாகவே போகணும் அப்படின்ற ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரட்டூர் பாபா கோவிலுக்கு ட்ரெயின் இருக்குது. சென்ட்ரல்லேருந்து போயிட்டு அங்கேருந்து மாறணும், அந்த மாதிரி ட்ரெயின் இருக்குது. நாங்கள் அன்னைக்கு என்ன பண்ணோன்னா, இப்போ நான் லீவில் இருந்தேன், என்னுடைய பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் இருப்பாங்க இல்லையா, அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் டெய்லி எங்கன்னா அவங்க ஸ்கூட்டியில் வெளில போகிறது அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம். அன்றைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வழியாக இப்போ லெஃப்ட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னா, நாங்கள் ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் அந்த ஸ்கூட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுகிறோம், எங்கே போகலாம் அப்படின்னு பேசும்போது நான் சொன்னேன், அந்த கொரட்டூர் பாபா கோவிலுக்கு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீ அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போ எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி நம்ம போகிறது, ட்ரெயின்னா நம்மளுக்கு ஈஸி, நம்ம பாரு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம அந்த பக்கம் போயிருந்தா அழகாக ட்ரெயின்லேயே போயிட்டு வந்திருக்கலாம், இப்போ பாதி தூரம் ஸ்கூட்டியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டே போகும்போது நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி இல்லையா, ஸ்கூட்டியை சென்ட்ரலில் இல்லை ராயபுரம் பாரிஸ் அந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிடுறோம். பஸ்ஸு இல்லை ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ராயபுரம் டிப்போ இருக்கு இல்லையா, அங்கே ஸ்கூட்டியை விடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அங்கே போனால் அங்கே சொல்கிறாங்க, இல்லை இந்த டிப்போக்குள்ளெல்லாம் நீங்கள் ஸ்கூட்டிலாம் விடக்கூடாதுமா. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், இங்கே திருடுறாங்க, எங்களோட ஸ்கூட்டியை கூட திருடிட்டாங்க, அதனால் இங்கெல்லாம் விட்டு போவாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு போலீஸ் பூத் மாதிரி இருந்தது. சரி அது பக்கத்தில் விடலாம், ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மத்தியானம் டைம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரி நம்ம இந்த இடத்துல விட்டுடலாம், வேணால் சொல்லிடலாம், இந்த போலீஸ் பூத் பக்கத்தில் நம்ம ஸ்கூட்டியை விட்டோம்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, திருடுறவங்க கூடனா இது போலீஸ் வண்டின்னு நினச்சி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து மாறி ட்ரெயினில் நாங்கள் கொரட்டூர் பாபா கோவிலுக்கு போனோம். இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது, இந்த ஸ்கூட்டி பத்திரமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை, அதனால் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோன்னா, வியாழக்கிழமைனா எல்லா பாபா கோவிலும் ஃபுல்லாக திறந்துருக்கும், மத்தியானம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அங்கே நாங்கள் போய் சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா மணி மத்தியானம் ஒரு 2:30 மணி. அந்த கோவில் பூட்டி இருக்குது. வெளியே எத்தனை மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் கோவில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்குது. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் டைமு, நல்லா வெயில் அடிக்குது. அங்கேருந்து உங்ககிட்ட கேட்குறோம், உள்ளன்னா அந்த வெராண்டா மாதிரிலாம் இருக்கும்ல, அங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கெல்லாம் உட்காரக்கூடாதுன்ட்டாங்க. ஐயோ இங்கேயே ரோட்டில் தான் நம்ம நிற்கணும் போல இருக்குது 5 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோடைய என் கூட வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெரியம்மா வீடு அங்கேருந்து பக்கம். அதனால ஷேர் ஆட்டோவில் புக் பண்ணி கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து எங்கள் கூட ஸ்கூலில் படித்த எங்களோட ஃப்ரெண்டு எங்கள் ஊரில் தான் இருந்தாங்க, அம்மா வீட்டாண்ட தான் இருந்தாங்க. அவங்க மாறிட்டாங்க அந்த கொரட்டூருக்கு, அவங்க வீடும் பக்கம் தான் சொல்லி அவங்களையும் போய் பார்த்துட்டு நாங்கள் ஒரு 5 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கோவில் பக்கம் தான், அதனால் கிளம்புறோம் சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய அந்த ஆரத்தி அங்கே இதுவாயிட்டிருக்கு, பாடிட்டுருக்காங்க. அவருக்கு ஆரத்தி, அப்புறம் அந்த பூவெல்லாம் வச்சு தாம்பூலத்தட்டில் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே சூப்பராக அங்கே நடந்துட்டு இருந்தது. கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க, நாங்கள் லாஸ்ட்டில் நின்றுக்கிட்டு அதை பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு பாபாவுக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரோட பாதத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு 2 பாபா இருந்தாங்க, நின்னா மாதிரி ஒரு பாபாவும் உட்காந்த நிலையில் ஒரு பாபாவும் இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோவில், சின்ன கோவிலாக இருந்தாலும். எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே வரோம். மணி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 8 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெயினில் வேற இப்போ போய் நம்ம சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து அந்த ராயபுரம் டிப்போ போய் அங்கே போய் நம்ம ஸ்கூட்டி எடுக்கணும், சரியான அலைச்சல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரோம். காலையே நம்ம கரெக்டாக யோசிச்சு ட்ரெயினில் தான் போகிறோன்னு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாக்கா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 1 ஹவரில் ட்ரெயினில் போய் இறங்கிட்டு இந்நேரம் பார்த்துட்டு எப்பயோ வீட்டுக்கு வந்துட்டுருப்போம். இந்த மாதிரி பாதி தூரம் ஸ்கூட்டியில் யோசிச்சதால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லி நாங்கள் பேசிகிட்டே போயிட்டு ட்ரெயினும் ஏறிட்டோம். ட்ரெயின் ஏறிட்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் இல்லையா அந்த கம்பார்ட்மெண்ட்டு, அதில் இருக்கிற ஒருத்தரை கூட காணோம். நாங்கள் 2 பேர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கோம்.
அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாரையுமே காணோம். ட்ரெயின் ஏதாவது நம்ம மாற்றி ஏறிட்டோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு அந்த ட்ரெயின் அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் நிற்கும் இல்லையா, நின்ன உடனே அந்த கதவுக்கிட்டே நின்று பேசுகிறோம், நம்மளும் இங்கேயே இறங்கிடலாமா இல்லை இன்னும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு யாருன்னே தெரியல, அந்த வாசலுக்கிட்ட அந்த உட்காருவாங்க இல்லையா ரயில்வே ட்ராக்ல அந்த சீட்டு இருக்கும் இல்லையா, அங்கே ஒருத்தர் ஏன் இறங்குறீங்க, நீங்கள் உள்ளே ஏறுங்க, எந்த இடம் போகணும் அது இதுன்னு சொல்லி எங்களை கேட்டு, இல்லை இறங்காதீங்கம்மா இது வந்து பீச் ஸ்டேஷன் போகிற வண்டி அது இதுன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு நாங்களும் ஏறிட்டோம். ஓ பீச் ஸ்டேஷன் போதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறிட்டோம். அப்புறம் பார்த்தா கரெக்டாக அது ராயபுரம் டிப்போ இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூட்டியை விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த ட்ரெயின் வந்து நின்றுது. அந்த டிப்போ நாங்கள் வந்து எங்கே ஸ்கூட்டியை விட்டோமோ அதுக்கு பேக் சைடில் தான் ரயில்வே ட்ராக் இருக்குது, அங்கே தான் இறங்கணும். இறங்கி கிராஸ் பண்ணி கரெக்டாக அந்த டிப்போக்கும் வந்துட்டோம். தானாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த டிப்போக்கு போகிற வழி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. பாத்தியா மித்ரா எப்படி பண்ணிட்டாரு பாபா, இந்த பசங்க நம்மளை பார்க்க வந்து நம்மளை தேடி தானே வந்ததுங்க, நம்மளை பார்க்க தானே வந்ததுங்க, இவ்வளோ அலைச்சலாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு கரெக்டாக வந்து அந்த ஸ்கூட்டி எங்கே விட்டோமோ அந்த பர்டிகுலர் இடத்துல அவர் வந்து இறக்கி விட்ருக்காரு. நம்ம ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் ஏறினதால கரெக்டாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பாபா தேவா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டே போகிறாங்க. நான் சிரிச்சிட்டே இருக்கிறேன். அவர் பாரு எப்படி பண்ணிட்டாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரோம். அப்புறம் ஸ்கூட்டி எடுத்ததும் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் போல், அதனால அர்ஜென்ட் படுறாங்க 9க்குலாம் வீட்டுக்கு போகணுன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் தாத்தா கோவிலுக்கு போகணும், அப்புறம் நம்ம பட்டினத்தார் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இப்போ நான் சாமி பற்றிலாம் பேசுகிறேன் இல்லையா, என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பெரிய சாமியார் ஆகிடுவீங்க போல் என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேருமே அந்த தாத்தா கோவில் போயிட்டு அவரையும் வந்து பார்த்துட்டு, அவருக்கும் சூப்பராக வந்து பூஜையெல்லாம் நடந்தது, நல்லா சாம்பிராணி போட்டு அவருடைய கோவிலையும் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டினத்தார் கோவிலும் போயிட்டு கரெக்டாக வந்து வீட்டுக்கு போயிட்டோம் 2 பேருமே கரெக்ட் டைமுக்கு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து நான் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறேன், அதே மாதிரி நல்லா நிறைய வீடு நான் கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ஹவுஸ் ஓனர் மாதிரி நான் இருக்கிறேன். என்னோட வீட்டில் வந்துட்டு விஜயோட அம்மா இருக்காங்க இல்லையா ஷோபா, அவங்க வந்து அந்த வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த கனவுல வருது. மாவரைச்சிக்கிட்டே என்கிட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தாம்மா இந்த சுண்டலெல்லாம் போயிட்டு நீ எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதோ சுண்டல், அந்த கொண்டக்கடலை சுண்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து என்கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்தது. இதை நான் வந்து காலைல என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி உனக்கு ஏதாவது கனவு வந்ததா, நம்ம அந்த பாபா கோவில் போனோம்ல பற்றியா, எனக்கு விஜயோட அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே வந்துட்டு அவங்கள எனக்கு ஒரு கனவும் வரமாட்டேங்குது, நீ கனவுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஆனால் யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்கு வந்து சுண்டலை வந்து நம்மளை கொடுக்க சொல்கிறாரு, சுண்டலை வந்து என் விஜய் அம்மா நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அது வந்து குரு பெயர்ச்சி, அந்த குரு வந்து மாறினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் எல்லாருமே கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. என்ன வந்து பாபா அந்த பர்டிகுலர் கொரட்டூர் பாபா இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜயோட அம்மா மாதிரி அந்த உருவத்தில் வந்து சுண்டலை வந்து நீ தானம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது விஜயோட அம்மா வந்து ஏதோ ஒரு பேட்டியில் யார்கிட்டயோ வந்து பேசுகிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் விஜயும் வந்து கடக லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். குரு வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ராசி, ஒரு லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகம் தான். கரெக்டாக வந்து அந்த சுண்டலும் குருவை தான் குறிக்கும். கரெக்டாக அது குரு பெயர்ச்சி, அந்த குருவோடைய லக்னம் தான் இவங்க 2 பேருமே. அந்த பர்டிகுலர் கொரட்டூர் பாபா இருக்கார் இல்லையா, அவர் வந்து குருவோட சம்மந்தப்பட்டவர். அவர் அதை தான் வந்து என்னுடைய கனவுல ஒரு சைன் மாதிரி சொன்னார். இதோட நிற்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்ஜிஎம் போயிருந்தோம், நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எம்ஜிஎம் போயிருந்தோம். நல்லா வந்து வெயில்லையே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரைடெல்லாம் போயிட்டு நல்லா சுற்றுறதுன்ட்டு நல்லா வெயில்லையே சுற்றிக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட்டில் வந்து ஒரு 5 hour கிட்ட வந்து தண்ணியிலேயே இருந்தோம். ரொம்ப நேரமாக தண்ணியிலேயே விளையாடிட்டு இருந்ததால் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தலைவலி வந்துருச்சு. நான் வந்து சரி ஒரு இடத்துல போயிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன், நீங்கள் விளையாடுங்க தண்ணியிலன்னு சொல்லிட்டு. திருப்பியும் என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க தண்ணிக்குள்ளே. மறுபடியும் நான் சொல்கிறேன், தண்ணியில் இருந்துன்னே சொல்கிறேன், எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்சம் நேரம் போகிறேன், நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் கூட கேட்கவே இல்லை. சொல்லிகிட்டே இருக்கும்போது
என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த என் கூட வந்திருந்தாங்க இல்லையா கொரட்டூர் பாபாவுக்கு, அவங்கள என் காலில் வேற இடிச்சிட்டாங்க, எனக்கு முட்டி வலிக்குது அப்படின்ற மாதிரி. நான் தலை வலிக்குதுன்ற, அவங்க முட்டி வலிக்குதுன்றாங்க. 2 பேருமே ஒரே நேரத்தில் அதை சொல்கிறோம். எங்கேருந்துனே தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மென்தோ ப்ளஸ் அந்த 10 ரூபா தைலம் இருக்கும் இல்லையா, அது வந்து தண்ணியில் டமால்னு எங்கள் 2 பேருக்கும் சென்டரில் வந்து விழுது. அந்த தைலம் வந்து நாங்கள் யாருமே எடுத்துகிட்டு வரல. எப்படி அந்த தைலம் வந்து அங்கே வந்தது அப்படின்னும் தெரில. அந்த கவரையும் பிரிக்கலை. கரெக்டாக நாங்கள் வலின்னு சொல்கிறப்ப அந்த சென்டரில் வந்து தைலம் அந்த பேக்கெட் வந்து விழுது. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? ஒரு தைலம் வந்து எங்கேருந்தோ வந்ததுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாபான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தோணும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் தன்னோட அன்பை காட்டுறவர் தான் பார்த்தீங்கன்னா பாபா. எனக்கு அந்த தைலத்தை பார்த்த உடனே அவர் ஞாபகம் தான் வந்தது. இந்த உங்கள் 2 பேருக்கும் வலிக்குதுல இந்தாங்க அப்படின்ட்டு அவர் கொடுத்தா மாதிரி இருந்தது. இது வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேவே நாங்கள் வர வழியிலையும் எங்களுக்கு மிராக்கில் பண்ணார், வந்ததுக்கப்புறமும் நடந்தது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ எந்த பாபா கோவிலாக வேணால் இருக்கட்டும், அந்த ஆரத்தியில் கலந்துக்கோங்க. ஏன்னா நான் நோட் பண்ணது என்னென்னா, நாங்கள் வந்து அன்றைக்கி அந்த 6 மணி ஆரத்தியில் கலந்துக்கிட்ட உடனேவே எங்களுக்கு வந்து அந்த இதுவெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. லைனாக வந்து இந்த மிராக்கிள்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அதே மாதிரி கனவுல ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பாபா நிறைய அவரோட கோவில் இருக்கும் இல்லையா, லக்ஷ்மி சாய்பாபா, குபேர சாய்பாபான்வாங்க, அதே மாதிரி சொர்க்க சாய்பாபா, நிறைய இடங்கள்ல டிஃப்ரெண்ட்டாக பாபா இருப்பார். நீலாங்கரை சாய்பாபா கோவில், முகப்பேர் சாய்பாபா கோவில் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலை கட்டினவங்களுக்கும் அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அவர் வந்து அமர்ந்த அந்த இடத்துக்கும் வந்து ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்றது வந்து நான் நம்புகிறேன். அதனால் வந்து நீங்கள் ஒரே பாபா கோவிலுக்கே தொடர்ந்து போகாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வந்து 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸோ பார்த்தீங்கன்னா வேறு பாபா கோவிலுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாபாவினுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்குங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ 2வது மிராக்கிள் என்னென்னா, சென்னை பாரிஸில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கா லைஃப்பில் பண்ண ஒரு மிராக்கிளை வந்து சொல்ல போகிறேன். எப்பயும் போல் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுன்ட்டு காளிகாம்பாள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் இல்லையா கோவிலில். அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாண்டடாக அவங்களாவே என்கிட்ட சொல்கிறாங்க, மித்ரா இந்த அம்மன் வந்து செம்ம சக்தி வாய்ந்தவங்க, இவங்க வந்து ஒரு செம்ம மிராக்கிள் வந்து எங்கள் அக்கா லைஃப்பில் பண்ணாங்க, நீ சொன்னா நீ நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா பாரிஸில், அதில் வந்து வேலை பார்க்குறவங்க, ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, ரொம்ப வருஷமாக வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க. கேஸ் விஷயம் ஏதாவது அந்த மாதிரினா இந்த சாமி கிட்ட வருவாங்களாம். அந்த மாதிரி 2 கேஸை வந்து அந்த சாமி வந்து அதை வெற்றி பெற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சாமி வந்து பண்ணியிருக்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இவங்க அக்காவுக்கே நடந்திருக்குது. இவங்க அக்கா வந்து அந்த கோவிலில் இப்போ ஏதாவது கேஸ்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறவங்க இவங்க அக்கா. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஐயருங்க பூசாரிங்க எல்லாருக்குமே வந்து இவங்கள தெரியும், ஒரு செலிப்ரிட்டி விஐபி மாதிரி. இவங்க அக்கா வந்து கோவிலுக்கு போனாங்கன்னா அந்த ஐயருங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க. மூத்த ஐயர்னு இருப்பார் இல்லையா, அவருக்கும் வந்து இவங்களை நல்லா தெரியும். அந்த அம்மன் மேலே இருக்கக்கூடிய எலுமிச்சை மாலை எல்லாத்தையுமே வந்து கொடுத்து இவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல இதுல இருக்கிறவங்க இவங்க. என்னோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வந்திருக்குது. அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அவங்களுடைய பிறந்த நாள் வருது. அதனால் இவங்க வியாழக்கிழமையே போயிட்டு அம்மனுக்கும் வந்து நம்ம புது புடவை வாங்கி சாத்தலாம், நம்ம வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் போய் அம்மனுக்கு கொடுத்துட்டு அதை வெள்ளிக்கிழமை காலையில் வந்து சாமியை வந்து கட்ட சொல்லிவிட்டு அப்போ வந்து காலையில் பிறந்த நாள்னு நம்ம கோவிலுக்கு வரும்போது அம்மனும் வந்து நம்ம கட்டின அந்த புது புடவையில் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை எங்கள் வீட்டாண்ட வந்து கோவிந்தசாமி செட்டியார் கடை அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து எல்லாருமே இந்த அம்மனுக்கான புடவை, முக்கியமான அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் அதெல்லாம் எடுப்பாங்க. ஒரு நல்ல கடை. அதனால் அந்த கடையில் போயிட்டு சாரீ எல்லாம் என் ஃப்ரெண்டும் என்னோடய ஃப்ரெண்டோட அக்காவும் வந்து சேர்ந்து எல்லா சாரியும் பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு சாரீ வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. இந்த புடவையை வந்து அம்மனுக்கு கட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை வந்து நல்ல ரேட் ஜாஸ்தி தான், அதை வந்து பார்த்து எல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. இந்த புடவை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த புடவையில் வந்து ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குமா, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நூல் ஏதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து மனசே இல்லையாம், அந்த புடவை மேலேயே தான் இவங்களுக்கு வந்து கண் இருக்குது, இதை கட்டியிருந்தா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா இன்னொரு புடவை, இந்த புடவை வந்து மட்டும் அம்மனுக்கு கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வேற ஒரு புடவையை வந்து மனசே இல்லாமல் வாங்கிட்டு வராங்க. என் ஃப்ரெண்டும் சரி விடுங்கக்கா, அதுன்னா அம்மனுக்கு கட்டுறது தானே
பரவாயில்ல இந்த புடவையை எடுத்துக்கோங்க, இதுவும் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த புடவையை எடுத்துகிட்டு அம்மனுக்கு வந்து கட்ட சொல்லி இவங்ககிட்ட அந்த ஐயருங்கிட்ட வியாழக்கிழமை கொடுத்துட்றாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்னோடய ஃப்ரெண்டும் கூட போயிருக்கிறாங்க அம்மன் அந்த தரிசனம் பண்ணுறதுக்காக பிறந்த நாள் அன்னைக்கு. அப்போ இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த புடவையை தான் அம்மன் வந்து கட்டியிருக்கிறாங்க, அம்மனுக்கு கட்டிட்டாச்சு. அவங்க சார்பாக கொடுப்பாங்க இல்லையா, இப்போ அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எலுமிச்சை மாலை, சாமியோடைய மாலையெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இவங்க கடையில் பார்த்தாங்க பாருங்கள், அந்த புடவையே வந்து வச்சு அந்த ஐயர் வந்து கொடுக்குறாராம். புரியுதா? கடையில் வந்து இவங்க பார்த்த அதே புடவைய இங்கே ஐயர் வந்து இவங்களுக்கு அப்படியே கிஃப்டாக வந்து அந்த தட்டில் வச்சு தாம்பூல தட்டில் வந்து கொடுத்த உடனே என் ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்குது. நானே வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன் மித்ரா, ஆனால் வந்து நான் நேர்லேயே டேரெக்டாக பார்த்தேன். எங்கள் அக்கா அழ இருக்குதே, அப்படி அழுதுது அந்த புடவையை பார்த்துட்டு. இப்போ அந்த ஐயருக்கு தெரியாது இல்லையா, இவங்க வந்து எந்த புடவையை பார்த்துட்டு கடையில் வந்தாங்கன்றது அந்த ஐயருக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு சாமிக்கு கட்டின புடவையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வச்சு அழகாக அந்த தாம்பூல தட்டில் கொடுக்குறாரு. எந்த புடவையை இவங்க பார்த்துட்டு சாமிக்கு வந்து இதை கட்ட முடியலையோ அப்படின்னு நினச்சாங்களோ அதே புடவையை தான் அந்த அம்மன் வந்து இவங்களுக்கு திருப்பி கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சென்னை பாரிஸில் இருக்கக்கூடிய அம்மன், அந்த காளிகாம்பாள் அம்மன் வந்து அவங்க லைஃப்பில் பண்ண மிராக்கிள். இது வந்து என் ஃப்ரெண்டும் பார்த்துருக்குறாங்க டேரெக்டாக. இதை வந்து எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதால உங்ககிட்ட நான் சொல்லணும், ஏற்கனவே சொல்லணும்னு இருந்தேன், இன்றைக்கி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 2 அற்புதங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக வேறு ஒரு மிராக்கிளை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.